அதாவது 7 மணிக்கு பவனி, அதனால் 6 மணி திருப்பலிக்கு யாரும் வரமாட்டாங்க, நம்மளை தனியாக பூசை வைக்க விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு இப்போ 5:55 வரைக்கும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, தனியாக பூசை வைக்க விட்டுருவீங்க போல தெரியுது, எல்லோரும் பவனிக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க, நான் மட்டும் தனியாக பூசை வச்சிட்ருப்பேன், உபதேசர் ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருப்பார், நான் பூசை வச்சிட்ருப்பேன், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடவுள் கிருபையில் பார்த்தா எல்லாருமே வந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. சரிங்களா? பவனிக்கு போவீங்களா? வெரி குட். சரிங்களா? இன்று நாம் குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றோம். குருத்து ஞாயிறு ஒரு 3 முக்கியமான விஷயங்கள், எல்லா மனிதர்களும் எல்லா கத்தோலிக்கர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நான் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். முதலாவது விஷயம், ஒரு ராஜா பொதுவாக நாம் பார்க்கும் வரைக்கும் ஒரு ராஜா எதில் வருவார்? என்னவா? குதிரையில் வருவார். கம்பீரமாக கெத்தா என்ன பண்ணுவார்? எதில் வருவார்? குதிரையில் வருவார். நம்ம ராஜா எதில் வர்றாரு? என்ன அர்த்தம்? ஏன் ஆண்டவர் கழுதையை தேர்ந்தெடுக்கின்றார்? அதான் வெயிட் அதிகமாக தூக்குமா? அப்போ எதுக்கு கழுதையை தூக்குறாரு? நம்மளை நிறைய பேர் கழுதை திட்டிருப்பாங்களா இல்லையா? நிறைய பேர் திட்டு வாங்கியிருக்கீங்களா இல்லையா? நிறைய பேர் வாங்கியிருப்போம். என்னென்னா நிறைய பேர் கழுதை திட்டிருப்பாங்க. ஏன் கழுதையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார்? என்ன காரணம்? என்னவா? சமாதானமா? எதற்காக ஆண்டவர் கழுதையை தேர்ந்தெடுக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, போர்க்காலத்தில் அரசர்கள் என்ன பண்ணுறாங்க? குதிரையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அரசர்கள் கழுதைகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது, அமைதியாக ஊர்களில் வலம் வரும் பொழுது என்ன பண்ணுறாங்க? குதிரையை பயன்படுத்தாமல் அவர்கள் கழுதையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கழுதை என்னவென்று பார்க்கும் பொழுது, சிஸ்டர் சொன்ன மாதிரி, கழுதை அமைதியின் சின்னமாக, சமாதானத்தின் அறிகுறியாக இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் இயேசு கழுதையை தேர்ந்தெடுக்கின்றார். தான் சமாதானத்தின் அரசர், அமைதியின் அரசர் என்பதை நிரூபித்து காண்பதற்காக தான் கடவுள் இயேசு என்ன பண்ணுறாரு? கழுதையை தேர்ந்தெடுக்கின்றார். அதனால தான் கடவுள் என்ன பண்ணுறாரு? இந்த தெருக்கு போங்க, இத்தனாவது வீட்டில் என்ன இருக்கும்? ஒரு கழுதையை கட்டி வச்சுருப்பாங்க, அதை கொண்டு வாங்க என்கின்றார். எனவே இதனால்தான் சமாதானத்தின் அறிகுறியாக, அமைதியின் அரசராக ஆண்டவர் இருப்பார் என்பதை நிரூபித்து காண்பதற்காக தான் முதல்ல எதை பயன்படுத்துகின்றார்? கழுதையை பயன்படுத்துகின்றார். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், குருத்து. பொதுவாக அரசர்கள் என்ன வைத்திருப்பாங்க? இடுப்பில் வாள் வைத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? குருத்தோலையை ஏந்தி கொண்டு செல்கின்றார். அது எதை குறிக்கின்றது? குருத்தோலை எதை குறிக்கின்றது? என்னம்மா? பார்த்துருப்பாங்க போல. எனவே குருத்தோலை எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அரசர்கள் போர்களுக்கு சென்று என்ன பண்ணுறாங்க? வெற்றியோடு திரும்ப வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க? மக்கள் அந்த நுழைவு வாயிலில் எல்லோருமே என்ன பண்ணுவாங்க? இந்த குருத்தோலையை கையில் வச்சுக்கிட்டு அவரை வெற்றியின் ஆர்ப்பரிப்போடு என்ன பண்ணுவாங்க? அரசரை வரவேற்பார்கள். அவர் பின்னாடி அவருடைய ராஜாவுடைய இருக்கை அந்த அரண்மனை வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம்? பவனியாக அழைத்து கொண்டு ராஜாவை வெற்றியின் ஆர்ப்பரிப்போடு அவரை வழிநடத்தி செல்வார்களாம். அதற்காக தான் என்ன பண்ணுறாங்க? இந்த குருத்தோலையை பயன்படுத்துகிறார்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லறைகளில் இறந்து போனவர்கள் கல்லறைகள் என்ன பண்ணுறாங்க? இந்த குருத்தோலையை நட்டு வைப்பாங்களாம். எதற்காக என்று பார்க்கும் பொழுது, இவர்கள் எப்படி இயேசு எப்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ இவர்களும் உயிர் தெழுவார்கள் என்ற நம்பிக்கையோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த குருத்தோலையை கல்லறைகள் மீது வைப்பார்களாம். அதற்காக தான் கடவுள் என்ன பண்ணுறாரு? குருத்தோலையை பயன்படுத்துகின்றார். முதலாவது கழுதையை ஏன் பயன்படுத்துகிறாங்க? இரண்டாவது குருத்தோலையை ஏன் பயன்படுத்துகிறார்கள்? இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ஏன் பவனியாக வருகிறார்? கடவுள் பவனியாக எங்கே உள்ள போகிறாரு? எருசலேமிற்குள் கடவுள் பவனியாக போகின்றார். எதற்காக பவனியாக போகிறார்? அந்த பவனி எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது அதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது. முதலாவது என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர் தனது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற போகின்றார். எதற்காக எருசலேமுக்குள் போகின்றார்? முதலாவது எதற்கு? தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக போகின்றார். எடுத்து வாசிங்கம்மா. யோவான் நற்செய்தி 4:34 என்ன சொல்கிறாங்க?
இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதும் தான் என் உணவு. தந்தையோட விருப்பம் எது என்பதை இயேசு அறிந்திருக்கின்றார். அதை நிறைவேற்றுவதற்காக தான் என்ன பண்ணுறாரு? அவர் எருசலேமுக்குள் நடந்து போயிட்டு இருக்கிறார். தந்தையோட விருப்பம் என்ன? தந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு பவனியாக போகின்றார். அப்படி என்றால் தந்தையோட விருப்பம் என்னவாக இருக்கும்? எடுத்து வாசிங்க. யோவான் 6:39-40. யோவான் 6:39 என்ன சொல்கிறாங்க? அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுள்ளம். அப்போ தந்தையோட விருப்பம் என்ன? நாம் எல்லோருமே இறுதி நாளில் உயிருடன் மீட்கப்பட வேண்டும். அதுதான் யாருடைய விருப்பம்? தந்தையினுடைய விருப்பமாக இருக்கிறது. தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு என்ன பண்ணுறாரு? பவனியாக எருசலேமுக்குள் கடந்து செல்கின்றார். 40வது வசனத்தை வாசிங்க. மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். அவருடைய விருப்பம் என்னது? நாம் யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை கண்டு அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுவும் தந்தையின் விருப்பமாக இருக்கிறது. இயேசு தனது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றார். நான் இயேசு அதாவது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பவனியில் கலந்து கொள்கின்றேனா? இயேசு அதை நிறைவேற்றி முடித்து விட்டார். நான் எப்பொழுது இயேசுவை ஆண்டவரை முழுமையாக நம்புகின்றேனோ அப்பொழுதுதான் இந்த பவனியானது முழுமை பெறும். இல்லை என்றால் என்ன ஆகிடும்? அறகுறையோடு நிற்கும். தந்தையினுடைய விருப்பம் நாமும் இயேசுவை ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும். அதுதான் தந்தையினுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. நாம் பவனியில் போகும் பொழுது இப்படி நாம் நம்பினால் மட்டும்தான் அந்த பவனி ஒரு முழுமை அடைந்ததாக இருக்கும். தொடர்ந்து வாசிங்கம்மா. நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். நாம் எப்பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கும் உயிர்ப்பு இருக்கும். இரண்டாவது என்னன்னு பார்க்கும் பொழுது, தன்னை பலியாக்குவதற்காக இயேசு என்ன பண்ணுறாரு? இந்த பவனியில் கடந்து செல்கின்றார். முதலாவது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக போகின்றார். இரண்டாவது தன்னையே பலியாக்குவதற்காக செல்கின்றார். வாசிங்கம்மா. மார்க்கு 10:45. மார்க் நற்செய்தி 10:45 என்ன சொல்கிறாரு? ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்காக தம் உயிரை கொடுப்பதற்கு தான் வந்திருக்கிறார். புரிஞ்சுதா? இயேசு எதற்காக பவனிக்கு போகிறாரு? முதலாவது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற, இரண்டாவது தன்னையே பலியாக்குவதற்காக அவர் கடந்து செல்கின்றார். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? யோவான் நற்செய்தி 18:4 நம்ம என்ன வாசிக்கிறோம்? இயேசு என்ன பண்ணுறார்? கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வியர்வையோடு வியர்த்து கொண்டிருக்கின்றார். படை வீரர்கள் வந்து தேடுகிறார்கள். இயேசு என்ன சொல்கிறாரு? யாரை தேடுகிறீர்கள்? அவங்க என்ன சொல்கிறாங்க? நாசரேத் இயேசுவை தேடுகிறோம் என்கிறார்கள். என்ன சொல்கிறார் இயேசு? நான் தான் என்று தன்னையே முழுமையாக அவரிடம் ஒப்படைக்கின்றார். நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அந்த பக்கமாக போனார், போய் பாருங்கப்பா, என்ன பண்ணியிருப்போம்? அனுப்பி விட்டுருப்போம். ஆமாவா இல்லையா? நானாக தான் ஓடிட்டுருப்பேன். எனவே இயேசு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக போகின்றார், தன்னையே பலியாக்குவதற்காக போகின்றார். மூன்றாவது எதற்காக? தரணியை நம் அனைவரையும் மீட்பதற்காக அவர் நடந்து செல்கின்றார். எனவே இந்த குருத்தோலை எதை முன்னிறுத்துகிறது? இந்த குருத்தோலை பவனி எதை முன்னிறுத்துகிறது என்றால், கழுதையின் மேல் அவர் சவரி செய்தார் என்றால் என்ன அர்த்தம்? தாழ்ச்சியின் உருவமாக, அமைதியின் சின்னமாக, அமைதியின் அரசராக, சமாதானத்தின் அறிகுறியாக தான் அவர் பவனிய வருகின்றார். குருத்தோலை வெற்றியின் சின்னத்தை குறிக்கிறது. இந்த பவனியின் அவர் வருவது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற, அதுக்கப்புறம் மறந்துட்டீங்க, தன்னையே பலியாக்க, அப்புறம் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் மீட்பதற்காக தான் என்ன பண்ணுறாரு? கடவுள்
பவனியாக போகின்றார். நான் எதற்காக இந்த பவனியில் கலந்து கொள்ளப் போகின்றேன்? இயேசுவை, என்னை படைத்தவரை நான் முழுமையாக முழு மனதோடு நம்புவதற்காக இந்த பவனியில் நாம் பக்தியோடு கலந்து கொள்வோம்.